ஒரு கை அமர்ந்ததே. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 9வது அத்தியாயம் ஏருளி சக்கரத்தில் இன்று நாம் 1275வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். உலகெல்லாம் பரவும் ஒளி என்கின்றார். நின்றது அண்டமும் நீரும் புவியலாம், நின்ற அவ் அண்டம் நிலைப்பெற கண்டிட, நின்ற அவ் அண்டமும் மூல மலமொக்கும், நின்ற அவ் அண்டம் வளமது விந்துவே. அதாவது ஒவ்வொரு உயிரோடும் பொருந்திருக்கின்ற உடல் கூடு அண்டம் அப்படின்றாருங்க. இந்த உடம்பு அண்டத்தினுடைய ஒரு பாகம். உலகம் எங்கும் நிறைந்து பரவி உள்ளது. இது உலகத்துல எங்க பார்த்தாலும் இருக்குது. உலகம் முழுவதும் இறுதி காலம் வரை இவ்வண்டங்கள் நிலைத்திருக்கின்ற காண்கின்றோம். இப்படி இருக்க இந்த அண்டங்கள் ஆன்மாக்களின் ஆணவ மலம் போன்றவை அப்படின்றாருங்க. இந்த அண்டகோலத்தின் பலம் அதன் ஒளி உணர்வே. ஆன்மா ஒளி பெறுவது அண்டகோஷத்தின் மூல பலமாகும் அப்படின்றாருங்க. இப்ப முக்கியமா ஆன்ம பலம் பெறணும் அப்படின்னாக்கா நம்ம அக ஒளி பெற்றது உணர்வதன் மூலமாகத்தான் அதை பெற முடியும் அப்படின்னு இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று கூட ஒரு அன்பர்கிட்ட பேசிட்டு இருந்தார், தமிழ் ஆசிரியர். அவரு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது கடைசியில் திருமந்திரம் படிக்கிறோம் அப்படிங்கும்போது, சார் அது ஆன்ம பலத்தை கொடுக்கும் அப்படின்னு அவரு ரொம்ப ஒரு அச்சாரமா அதை சொன்னது உண்மையிலே ஒரு பிரமிப்பூட்டுவதாகவும் அதே நேரத்தில் நிதர்சனமாகவும் இருப்பதை உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. இன்றைக்கான மந்திரம் 1275. நின்றது அண்டமும் நீளும் புவியெல்லாம், நின்ற இவ் அண்டம் நிலை பெறக் கண்டிட, நின்ற இவ் அண்டமும் மூல மலம் ஒக்கும், நின்ற இவ் அண்டம் பலம் அது விந்துவே. இதுக்கான டிரான்ஸ்லேஷன். மூலமலா இஸ் ஆணவமலா, potent till the advent of மலப்பரிபாகா. மலப்பரிபாகம்னா அந்த மலம் அறியாமை இருளை நீக்கிற ப்ராசஸ் தான் மலப்பரிபாகா. ஓகே. தென் ஆணவ மலாஸ் potency wanes. The cosmos exists by the power of Om, AUM, Aharam, Uharam, Maharam. It is sustained by this primal power of Shakti. Malaparipagam is the stage of the soul when its three blemishes meet with the causes of their removal. ஓகே. இன்றைக்கான பாட்டு நின்றது அண்டமும் நீளும் புவியெல்லாம். நம்ம இப்போ நேற்று பாட்டில் பார்த்தோம். எப்படி பார்த்தோம்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்ன நிறைஞ்சிருக்கு, சுத்தவெளி நிறைஞ்சிருக்கு, இறைவெளி நிறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். அது பிரபஞ்ச ஆற்றலாக இருக்குன்னு பார்த்தோம். அது அண்டத்திலையும் பார்த்தோம், பிண்டத்திலையும் பார்த்தோம். நம்ம உடம்புலையும் நிறைஞ்சிருக்கிறது, அண்டத்துலேயும் நிறைஞ்சிருக்கிறதாகவும் பார்த்தோம். இப்போ அந்த அண்டத்தில் இருக்க இறைவெளியை உணரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம். நம்ம அந்த ஏழு சக்கரத்துக்கும் போகணும். அப்போ தான் அந்த துரியாதீத நிலையில் இருக்கும்போது தான் நம்மளால் அந்த உணர்வே பார்க்க முடியும். அந்த இறைவெளி உணர்வை நம்ம அந்த நிலையில் இருந்தால் தான் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு அதுமாரி நின்றது அண்டமும் நீளும் புவியெல்லாம், அது எல்லா உலகங்களையும் நிறைஞ்சிருக்கு. அதுமாரி நம்ம உடம்புலையும் நிறைஞ்சிருக்கு, வெளியிலையும் நிறைஞ்சிருக்கு. நின்ற இவ் அண்டம் நிலை பெற கண்டிட. இது நிலை பெற்று இருக்கணும்னாலும் சொல்லலாம், இல்லை இருக்கான்னு ஒரு கேள்வியாகவும் நீங்கள் வைக்கலாம். நிலை பெற கண்டிட. இப்போ நான் இந்த துரியாதீத நிலையில இருக்கும்போது தான், அந்த பிரம்மரந்திரத்தை தொடும்போது தான் நான் இறை உணர்வே வருது இல்லையா. அதுக்கு கீழே நார்மலா நம்ம இருக்கிறப்ப அந்த இறை உணர்வுல இருக்கிறது இல்லை. நான் என்ன உணர்வுல இருக்குன்னா, நானுன்ற உணர்வுல இருக்கிறோம், இறை உணர்வுல இருக்கிறது இல்லை இல்லையா. அப்ப நம்ம அதை நிலை பெற்று இருக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கீழே இருக்கிறத பார்க்கலாம். நின்ற இவ்வண்டமும் மூல மலம் ஒக்கும். இந்த நின்ற இவ்வண்டம், இப்ப நம்ம உடம்புக்குள்ளே இந்த அண்டத்துல என்ன இருக்குதுன்னா மூல மலம்
பொருந்தி இருக்கு. ஒக்கும்ன்ற வார்த்தைக்கு வந்து பொருந்திய, சமமாக, தகுதியுடைய, இந்த மாதிரியான பொருள்கள் இருக்கு. நின்ற இவ்வண்டமும் மூல மலம் ஒக்கும். மூல மலம் என்றது அறியாமை இருள். அதாவது மலம்ங்கிறதே ஒரு அறியாமை இருள் தான். நம்ம இந்த அண்டத்துலேயும் அறியாமை இருளில் இருக்க உயிர்கள் இருக்கு, பிண்டத்துலேயும் அறியாமை உயிர் நம்ம தான் அது அறியாமை இருளில் இருக்கிறது. அது மூல மலம்னு எது நமக்கு தெரியும். மும்மலம் தான் நார்மலாக சொல்றது, ஆணவம், கண்மம், மாயைன்னு அது அஞ்சாவும் பிரிக்கிறாங்க. ஆனால் இதில் மூல மலம் எது அப்படின்னா முதன்மையான மலம். அது என்னன்னா ஆணவம். ஆணவம்ன்ற ஃபர்ஸ்ட் மலம் வந்ததுனால தான் இப்போ இந்த படைப்பு, இந்த நம்ம இந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்க்கறதெல்லாம் எதனாலன்னா இந்த ஆணவம்ன்ற ஒரு அறியாமை இருள் நமக்குள்ள வந்ததுனால தான். அதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து இருள் மலம்னு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் இருக்க கண்மம், மாயையெல்லாம் என்னன்னா இந்த ஆணவத்தினால வர வினைகள், அதுதான் கண்மம். அந்த வினைகளை வந்து போக்குறதுக்காக மாயையான உடம்பு, மாயையான உலகம்லாம் கொடுத்து நம்மளை வந்து பக்குவப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது தான் மாயை. அதனால மூலமா நமக்கு அறியாமை இருள்ல முதன்மையா இருக்கிறது எதுனா ஆணவம் தான். அதுதான் மூலமலமா நமக்கு நம்ம உடம்புலையும் பொருந்திருக்கு, அண்டத்துல இருக்க உயிர்களையும் பொருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நின்ற இவ்வடம் பலம் அது விந்துவே. நம்ம அறியாமை இருள்ல இருக்கிறோன்னு ஆகி போயிடுச்சு. அப்ப நமக்கு இருள்ல இருக்கிறதுக்கு நம்ம வெளிச்சத்துக்கு வந்தாதான் அது கிளியர் ஆகும் இல்லையா? இருள் போகணும்னா வெளிச்சத்துக்கு வரணும் இல்லையா? அப்ப வெளிச்சத்துக்கு வரணும்னா என்ன வேணும்? சக்தி, ஒளி வேணும். ஒளி, வெளிச்சம் வேணும் இல்லையா? அந்த இதுக்கு தான் விந்து. நின்ற இவ்வண்டம் பலம் அது. இந்த அண்டத்துல பலமாக இந்த இருளை போக்குற பலம் எதுக்கு இருக்குன்னா விந்துக்கு தான் இருக்கு. விந்து தான் சக்தி தன்மையா நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம இப்போ என்ன உணர்வில் இருக்கிறோன்னா நான் வந்து அந்த இறை உணர்வில் இல்லை, அறியாமை இருளில் தான் இருக்கும். இறை உணர்வில் இருக்கணும்னா பிரம்மரந்திரத்தை தாண்டி போனாதான் அந்த இறை உணர்வு, இந்த வெட்ட வெளி உணர்வு, அந்த தூய வெளி, சுத்த வெளிங்கிறாங்களே அந்த உணர்வு நமக்கு பெற முடியும். அதுக்கு வந்து என்னோட ஆணவ மலம்ங்கிறது என்னை விட்டு போகணும். ஏன்னா அதுதான் முதன்மையான மலமாக இருக்குது. அதனால தான் மற்ற மலங்களாகவும் அதை தொடர்ந்து வந்த மலங்களாக தான் இருக்கிறதுனால அந்த ஆணவ மலத்தை போக்குனாதான் நாங்கள் போக முடியும். அதுக்கு தான் இந்த நம்ம போகணுங்கிறதுக்காக விந்துன்ற ஒளியை வந்து கடவுள் கொடுத்தாரு. அது எப்படின்னா நம்ம பிரபஞ்ச படைப்புல வரும் இல்லையா, அகாரத்துலேருந்து தான் வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து பியோர் கான்சியஸ்னஸ், அதாவது சுத்த வெளியாக தான் இருந்தது. அதில் வந்து சப்த அலைகள் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. சப்த அலைகள் வந்து ஃபர்ஸ்ட் எழுத்து எதுனா அகாரம். அது எப்படி வந்ததுன்னா சப்த அலைகளாக உருவான ஒளி அகாரம். அப்புறம் உகாரம், மகாரம். அது எப்படி ஆ ஊ இம் வந்து ஓமா மாறும்போது அது மந்திரமா மாறி சவுண்ட் வேவ்ஸ்ல இருந்து என்ன வந்ததுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்தது. அது எப்படி சொல்லலாம், ஒளி அலைகள்னு சொல்லலாம், இல்லை ஒளி பார்ட்டிக்கல்னு சொல்லலாம். அது ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் எது வந்ததுன்னா சவுண்டுல இருந்து தான் வந்தது. இதை தான் வந்து நம்ம ஆன்மீகமா பார்க்கும்போது சிவத்துல இருந்து, நாதத்துல இருந்து தான் விந்து வந்ததுன்னு சொல்றோம். சிவத்துல இருந்து தான் சக்தி வந்ததுன்னு சொல்றோம். அதை இதுவா நாதம் விந்துவா பார்க்கும்போது நாதத்துல ஏற்பட்ட அந்த வெளியில, அந்த சுத்த வெளியில ஏற்பட்ட சப்த அலைகள்னால ஒளி அலைகளும் உருவாச்சு. எதுக்கு அந்த ஒளி அலைகளை வந்து சிவம் வந்து சக்தியா மாறி உருவாக்குனாங்க அப்படின்னா அந்த ஆணவ மலத்துல இருக்கிற உயிர்களை காப்பாத்துறதுக்கு தான். அது நமக்குள்ளேயும் அதே தான். நாதபிந்து நம்ம எல்லா பிரபஞ்சமும் நமக்குள்ள கலந்து இருந்தாலும் அந்த ஆணவ மலமும் இருக்கு. அதை நீக்கிறதுக்கு இந்த விந்துவோட, இந்த வெளிச்சத்தோட சக்தி துணையா கொண்டு நம்ம பிரம்மரந்திரம் வரைக்கும் மேலே போய் இந்த உயிர் இந்த உடலை விட்டு போச்சுன்னா நம்ம அந்த இறைவெளி, சுத்த வெளியோட கலந்துடலாம். நம்ம இந்த உடம்புல இருக்கும்போதே அதை உணரணும்னா தவநிலையில தான் அதை உணர முடியும். அதனால இதுல இந்த பாட்டுல மொத்தமா பாக்குறது ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கான ஒரே இது விந்து தான். அந்த விந்துவை கொடுத்ததே சிவத்துல இருந்து வந்த சக்தி தான், நாதத்துல இருந்து வந்த விந்து தான். அதுதான் பலமா இருந்து இந்த அறியாமை இருள்ல இருந்து நீக்கக்கூடிய வெளிச்சமா இருக்கிறது இந்த விந்து தான் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா, வாங்கம்மா, வணக்கம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் வந்து 1275 நம்ம கௌரிமா பேசுறது கேட்டோம்.
என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிக்கிறேன். நின்றது அண்டமும் நீளும் புவியலாம், நின்ற இவ்வண்டம் நிலை பெற கண்டிட, நின்ற இவ்வண்டமும் மூலமலமுக்கும், நின்ற இவ்வண்டமும் பலமது விந்துவே அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இதெல்லாம் எப்படி நிக்குது? அண்டம் நிற்கிறதுன்னு சொல்றோம். இது புவியெல்லாம் நீண்டு நிறைந்து நிற்கிறது அப்படின்னு சொல்றோம். அது வெறும் நின்றா பத்தாது, அதாவது அந்தந்த இடத்துல இருக்கு. அததான் சொல்றாரு, நிலை பெற கண்டிடில் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி இதெல்லாம் நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் சயின்ஸ் மாத்திரம்தான் பேசியிருக்கு அப்படின்னு. இல்லவே இல்லை. எல்லா ஆன்மீக ஞானியரும் இந்த விஷயத்த அவங்களுடைய ஞான கண்களினால் ஞான உணர்வினால் பார்த்து நமக்கு செய்து தந்திருக்கிறார்கள். அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து சக்தி, அதாவது எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல இல்லையா, அந்த எனர்ஜில 68% எதுதான் இருக்குன்னா டார்க் எனர்ஜி தான். இந்த கார் ஒளின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த கார் ஒளி தான் 68% நீக்க வர நிறைந்தது. மேபி நம்பர் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கலாம், பட் அவ்வளோ அது பாதிக்கு மேல் கிட்டத்தட்ட 3/4 பங்கு அந்த கார் ஒளி தான் நிறைந்திருக்கு. டார்க் எனர்ஜி தான். தட் இஸ் வாட் இஸ் மேட்டர்ஸ். எங்க அதனுடைய ஆற்றல் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா, இந்த டார்க் எனர்ஜி பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம்னா இன்னும் நல்லா தெளிவா ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை, ரெண்டுக்கும் உண்டான ஒப்புமையை நம்ம பார்க்கலாம். இந்த டார்க் எனர்ஜியோட ஆற்றல் எங்க கம்மியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல நிறைய சப்ஸ்டன்சஸ் இருக்கும், எந்த இடத்துல நிறைய பருப்பொருள் இருக்கோ அங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும். எந்த இடம் எம்டியா இருக்கோ அந்த இடத்துல ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு கேள்வி கூட வரும், என்ன வரும் அப்படின்னாக்க, கிராவிட்டி பெருசா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பெருசா, இல்ல டார்க் எனர்ஜியோட இது ரொம்ப பெருசா அப்படின்னு, அவங்களோட அந்த ஃபோர்ஸ் ரொம்ப பெருசா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப நம்ம பாக்குற உண்மை எதுவா இருக்கும்னா, எந்த இடத்துல பொருள் நிறைய இருக்கோ அந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். எந்த இடத்துல பொருள் இல்லையோ எம்டியா இருக்கோ அந்த இடத்துல அந்த டார்க் எனர்ஜியோட ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். இதான் ஆன்மீகம். எந்த இடத்துல பொருள் ஜாஸ்தியா இருக்கோ, எந்த இடத்துல ஆசை ஜாஸ்தியா இருக்கோ, எந்த இடத்துல வினை தொகைகள் நிறைய இருக்கிறதோ அப்ப கீழே வந்துடுறோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்துடுறோம். அவ்வளவுதான். மூல மலம் ஒக்கும். அவ்வளவுதான். அது மூலத்தில் மலம் பெற்று நாம் என்ன ஆயிடுறோம், கீழே வந்துடுறோம். இந்த பூமிக்கு இந்த பிறவி எடுத்து விடுகிறோம், அதை கழிப்பதற்காக, கர்ம வினைகளை கழிப்பதற்காக. அத அப்படி கீழே வந்த அந்த அந்த ஆன்மாவை மேலே எழுப்புவதற்கு, இறையோடு கொண்டு சேர்ப்பதற்கு எது உதவுகிறது என்றால், நின்ற இவ்வண்டம் பலமது விந்துவே. விந்துதான் மேலே எழுப்பி கொண்டு நம்மை சேர்க்கிறது, ஒளி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விவேகானந்தருடைய செயல்திறன் பத்தி சொல்லுவாங்க. விவேகானந்தருடைய செயல்திறன் கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு வேலைய 8 மணி நேரம் செய்யறாங்க அப்படின்னா, விவேகானந்தர் 4 மணி நேரத்துல அந்த வேலையை முடிச்சிடுவாரு. ஏன்னா அவருடைய செயல்திறன் அத்தகையது. அவ்வளோ குவிக்கு, அவ்வளோ ஆக்டிவ், வெரி எனர்ஜெட்டிக். நம்ம பார்ப்போம், இவன் பயங்கர எனர்ஜெட்டிக் தான், ஒரு நாள்ல 16 மணி நேரம் வேலை பார்ப்பான். எப்படி வேலை பார்ப்பான்? அதான் சொல்றேன், பலமது விந்துவே. தன்னுடைய ஒளியை, தன்னுள்ளே நிரம்பி இருக்கக்கூடிய ஒளி ஆற்றலை பலமாக மாற்றுவது. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. நம்ம பார்ப்போம், இது எப்படி பண்ணலாம், அதை எப்படி அத்தகைய ஒளி ஆற்றலை பெருக்கலாம் அப்படிங்கிறத இன்னும் பின்னாடி நிறைய இடத்துல அவர் சொல்லி தருவாரு. அதுல ஒண்ணு நம்ம இப்ப எல்லாரும் பேசக்கூடிய ஒன்று, இது நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அந்த நிறைய மெத்தட்ல ஏறொளி சக்கரமும் ஒன்று. புறமாக நிறுத்தி அகமாக கொண்டு பிண்டமும் மண்டபமாக நிறைந்து அதனை ஏற்றுவது. வாசி இன்னொரு பிரயோகம். பிராணாயாமம் இன்னொரு பிரயோகம். பிராணாயாமத்தினுடைய அடுத்த நிலைதான் வாசி. அது மாதிரி நிறைய
நியமம் நியமம் எல்லாமே சொல்லிட்டு வந்தாங்க. அதுல இந்த ஏழு சக்கரமும் ஒன்று. அப்ப என்ன பண்றலாம், இந்த அண்டம் பலமாக இந்த மூல மலத்தை விடுத்து இறையம்பெருமானோடு சேர வேண்டும் என்றால் அதற்கு வழிகாட்டுதலாக, அதற்கு பலம் கூட்டுவதாக, அதற்கு அதை செறிவூட்டுவதாக, இந்த ஆன்மாவை செறிவூட்டுவதற்கு உதவுவது எது என்றால் இந்த விந்து ஒளி. இந்த ஒளி எப்பேற்பட்ட ஒளி? நின்றது அண்டமும் நீளும் புவியலாம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஒளி. அப்ப இந்த ஒளி எப்படி இருக்கிறது சொல்லிட்டாங்க, காரொளி அப்படின்னு நேத்திக்கு சொல்லிட்டாங்க. நின்ற இவ்வண்டம் நிலை பெற கண்டது. எப்படி இந்த பூமி இந்த இந்த மேல இருக்கக்கூடிய பால்வழியில எப்படி 2 கோள்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளாமல் உரசி கொள்ளாமல் இருக்கிறது? எப்படி இத்தகைய பால்வெளியில் இத்தனை கோள்கள் அதனுடைய சுற்றுப்பாதையில தான் சுற்றின்னு இருக்கு. எதுவும் எந்த இடத்துல யாரோடையும் ஒட்டிக்கல, யாரோடையும் மோதல, அது வாட்டுக்கு அதனோட வேலையை செஞ்சுட்டு எது இத்தகைய சக்தியை நிர்வகித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் அதுதான் டார்க் மேட்டர் எனர்ஜி இது பண்றது, ஆராய்ச்சி பண்றதுல இன்னும் யாருமே முழுசா முடிக்க முடியல. ஏன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியல எதனால இத்தகைய அது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. இந்த ஃபோர்ஸ் எப்படி உருவானது? இந்த இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸே அதனோட ஒரு பகுதி தான். ஏன்னா பூமியே அங்கிருந்து வந்தது தானே, துணைக்கோள் தானே. அப்போ அங்கிருந்து அந்த பூமியில உயிர்கள் வாழத்தக்க ஒரு ஒரு தன்மையை கொடுத்து, அந்த உயிர்கள் வாழத்தக்க ஒரு நிலையை கொடுத்து, அப்ப அங்கிருந்து பிரிஞ்சிருச்சு. அந்த பிரிஞ்சு இந்த உயிர்கள் வாழக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு வரணும்னாலே இதுதான் மூலபலமுக்கும். இப்ப நீங்க அண்டத்துல பாத்தீங்கன்னா பால்வெளியிலிருந்து பூமி மலமொத்து தனியா பிரிந்து உயிர்களை தாங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. அப்புறம் என்ன பண்றோம், நம்ம அந்த அண்டத்துல இருந்து நம்ம பிரியிறோம். அந்த 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 பிண்டத்துல இருந்து இப்போ பூமி பால்வெளின்னு வச்சோம்னாக்க பூமி பிண்டமாயிடுச்சு, பால்வெளி அண்டமாயிடுச்சு. இப்போ அந்த பூமிக்குள்ள நம்ம பாக்குறோம், எது பாக்குறோம்? பூமி என்று நிறைந்திருக்கக்கூடிய இந்த கோளை நம்ம இந்த பிரபஞ்ச பால்வெளியின் ஒரு அங்கமாக வைத்துக் கொள்ளலாம். அப்ப நம்ம யாரு? பிண்டமா மாறுறோம். அப்ப அது அண்டம், இது பிண்டம். அப்ப இந்த பிண்டம் எப்படி பிறக்குது? இந்த பூமியில இருந்து மீண்டும் மீண்டும் நாம் மலத்தை கர்ம வினைகளை சுமப்பதன் மூலம் இருக்கு. அப்போ அங்கிருந்து இங்க பிரியறதுக்கு எது காரணம் இருந்தது? அதுவும் அந்த காரொளிதான். அந்த பூமி உயிர்கள் வாழத்தக்க இடமாக அமைந்து சுற்ற துவங்கியதற்கு காரணம் என்ன? அதுவும் அந்த பால்வெளியில் நிறைந்திருக்கக்கூடிய அந்த காரொளி தான், அந்த டார்க் எனர்ஜி தான். அப்ப அந்த அண்டத்திலிருந்து பிரிந்த பிண்டத்தில் நாம் மீண்டும் ஒரு அண்டத்தை காண்பதற்கு எப்படி? அதுவும் நம்மளுடைய இந்த எனர்ஜி தான் காரணம். சோ எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கக்கூடியது நீளும் புவியலாம். நீளும் அண்டமும் நின்றது அண்டமும் அண்டத்துல இருந்து நீளும் புவியலாமாக பிரிந்து சுற்ற தொடங்கியது. நின்ற இவ்வண்டம் நிலை பெற கண்டிட. அப்ப இந்த பூமி கீழே விழுந்துடல, இல்லைன்னா கீழே விழுந்துடலான்னு சொல்றதை விட அது இன்னொரு இடத்துல போய் முட்டல. பூமி அதே இடத்துல அழகாக சுத்தின்னு இருக்கு. அதுக்கு ஒரு கால கணக்கெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். 24 மணி நேரம் சுத்தினா அது ஒரு நாள், அதே 365 சுத்தினா ஒரு ஆண்டு, 7 தடவை சுத்தினா ஒரு வாரம், அதுல பட்சம் அயனம் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். இதெல்லாம் அது நிகழ துவங்கியதற்கு பிறகு மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு கண்டுபிடித்த விஷயங்கள். இந்த எப்படி அவன் அறிவு எப்படி வளர்ந்தது? இந்த விந்து பலமாக மாறிய பின். அவ்வளவுதாங்க. இந்த பூமி எங்கனம் பிறந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அந்த பூமி எங்கனம் சுற்றுகிறது, அதற்கு எது காரணமாக இருந்தது, அந்த சக்தியிலிருந்து நாம் எங்கனம் பலம் பெறுவது, அந்த சக்தியை எங்கனம் தொடுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப 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 அழகா சொல்லி தரார். இது சயின்ஸான்னு கேட்டா ஆமா, இது யோகமான்னு கேட்டா ஆமா, இது கிரியையான்னு கேட்டா ஆமா. ஏன்னா நீங்க எல்லா பார்வையிலும் இதற்கு உண்டான ஒரு வழிவகையை அவர் நமக்கு சொல்லி தருகிறார். அப்ப அத்தகைய ஆற்றலை நமக்கு தரக்கூடியது எதுவாக இருக்கிறது? எத்தகைய ஆற்றல், எந்த சக்தி நிலை இந்த அண்டம் தனியாக நிற்பதற்கு, இந்த நின்று கொண்டு இருப்பதற்கு எது காரணமாக இருக்கிறதோ, எது இந்த புவியெல்லாம் நீண்டு கொண்டு இருக்கிறதோ, எப்படி அவ்வாறு நின்ற இப்புவி நிலையாக நிலை பெற, நின்று நிலை பெற
எது உதவுகிறதோ, எது உன்னை இந்த பிறப்பில் பிறக்க வைத்திருக்கிறதோ, எது இந்த பிறவியை எடுக்க வைத்திருக்கிறதோ, அந்த சக்தியை உன்னில் காண வேண்டும் என்றால் அதற்கு உதவுவது எது என்றால் நின்ற இவ்வண்டம் பலமது விந்துவே. அப்ப இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஒளியை நீ பற்றி கொண்டால் நம்மால் அந்த காரொளியை பற்றி கொள்ள முடியும். அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காரொளியை எங்க நாம் பற்றுவது? நேற்றுக்கு சொன்னாரு, அஞ்சு ஒளி சொன்னார் இல்லையா? அந்த 5 ஒளிகளில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறு. நம்ம ஒளினா ஏதோ நம்ம நிறைந்த பயிர் இருக்கக்கூடிய வெளிச்சம்னா தான் நம்ம ஒளியை நினைக்கிறோம். எப்படி அந்த அந்த காரொளி இதற்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த அந்த 5 பூதங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த ஒளியை பற்று அப்படின்னு நேற்று சொன்னாரு. அப்படி பற்றும் பொழுது அதனுள்ளே இருக்கக்கூடிய அதுவும் அந்த ஒளியும் எதனால வந்தது? இந்த நீளும் புவியெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காரொளியின் இந்த டார்க் எனர்ஜியின் மூலமா தான் வந்திருக்கு. அப்ப அதை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் இங்க இருக்கிறத அங்க பிடிச்சா போறோம். மாம்பழத்தினுடைய சுவை தெரிய வேண்டும் என்றால் ஏதோ ஒரு மாம்பழம் சாப்பிட்டா கூட இது சாயல் அங்க இருக்கும், நம்ம பாத்துக்கலாம் இல்லைங்களா? நம்ம பார்த்தா தெரியும், அந்த மாவு இலைய கசக்கி மோந்து பார்த்தா அந்த மாம்பழத்தோட ஸ்மெல் இருக்கும். அப்ப இது போல அப்படின்னு நம்ம அறிஞ்சிக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஒரு விஷயம் சின்னதா பற்றி கொண்டால் கூட போதும், அது அப்படியே நம்மளை ஈர்த்து உள்ளே கொண்டு சென்றோடும். எவ்வாறு இந்த திருமந்திரத்தை நாம் ஏதோ துவங்கணுமோ அது எப்படி நம்ம இன்று ஆட்கொண்டு நமக்கு பல்வேறு விஷயங்களை நமக்கு கற்றுத் தருகிறதோ அது மாதிரி நம்ம தொட்டா போதும். எதை? அந்த காரொளியை எங்கெல்லாம் தொடுவது? இந்த 5 நிறைந்திருக்கக்கூடிய ஒளியை தொடுவதன் மூலம். 5 இருக்கக்கூடிய ஒளி எப்படி தோன்றியது? எது இந்த உலகமெல்லாம் பரவி நிற்கிறது? அப்ப என்னமோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் தேட வேண்டாம், இன்னும் முன்னாடி இருக்கு. அதை எங்க நம்ம பிடிப்பது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆயுதமாக ஒரு 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 செய்முறையாக இந்த ஏரல் சக்கரத்தை அவர் முன் வைக்கிறார் திருமூலர். எவ்வளவு எளிமையா எவ்வளவு விஷயம் சொல்லிக்கிறார் பாருங்க. அதுதான் திருமூலருடைய தனி நம்ம கருணை, தனி பெருங்கருணை. அது அத்தகைய கருணையை உங்களோட பகிர கிடைத்த இந்த கால வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய கருதலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர். அருமைம்மா, நன்றிங்கம்மா. வாங்கம்மா விந்தியாம்மா, வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1275வது திருமந்திரம். உலகெல்லாம் பரவும் ஒளி. திருமந்திரம். நின்றது அண்டமும் நீளும் புவியலாம், நின்ற இவ் அண்டம் நிலைபெற கண்டிட, நின்ற இவ் அண்டமும் மூலமலமொக்கும், நின்ற இவ் அண்டம் பலமது விந்துவே. அருமையான திருமந்திரம். திருமந்திரத்தின் பொருள் நின்றது அண்டம். இந்த 2 சீர்களின் பொருள் ஒவ்வொரு உயிரோடும் பொருந்தி இருக்கிற உடல் கூடாகிய அண்டமே. நீளும் புவியலாம். இந்த சொற்களின் பொருள் உலகம் எங்கும் நிறைந்து பரவி உள்ளது. உலகம் முழுவதும் இறுதி காலம் வரை இவ் அண்டங்கள் நிலைத்திருக்க காண்கிறோம். இப்படி இருக்க இந்த அண்டங்கள் ஆன்மாக்களின் ஆணவ மலம் போன்றவை. இந்த அண்ட கோலத்தின் பலம் அதன் ஒளி உணர்வே. ஆன்மா ஒளி பெறுவது அண்ட கோஷத்தின் மூல பலமாகும். மூல பலம், இதனுடைய பொருள் ஆணவ மலம். பலம், இச்சொல்லின் பொருள் வலிமை. விந்துவே, இதனுடைய பொருள் ஒளி உணர்வே. கழக வெளியீட்டில் நுட்பமான விளக்கம் தந்துள்ளார் உரையாசிரியர். பேரண்டங்களும் விரிந்த பல உலகங்களும் நிலைத்து நிற்கின்றன. ஊழி முடிவு வரை இவைகள் நிலை பெற காண்கிறோம். இவைகளும்
ஒரு வகையான மூல மலத்துடன் ஒக்கும். இவ் அண்டம் முதலன நிலை நிற்பதற்கு அடிப்படை வலுவாக உள்ளது. விந்து மெய், அது தத்துவம். விந்து 35 மெய். அண்டம் பலம், இந்த சொல்லுக்கு பொருள் அண்டத்துக்கு பலம் என்று பொருளாகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. பத்னாரி ஐயா வாங்கய்யா, வணக்கம் ஐயா. அப்புறம் தீனதயாளன் ஐயா கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. நின்ற இவ்வண்டம் மூலமலம் ஒக்கும்ன்றதுக்கு விளக்கம் வேணும்னு கேட்டிருக்காங்க ஐயா. வாங்கய்யா, வணக்கம். யாரோட செவி இணை ஹெட்செட் எப்போ வருது, அது யாருன்னு தெரியல. சரி, முதல்ல இதுக்கு ஒரு பொருள் பார்த்துட்டு, அதாவது எனக்கு என்ன என்னோட உணர்வு என்னவோ அதை பார்த்துட்டு அப்புறமா தீனதயாளன் சாரோட அவரோட வினாவுக்கு விடை அளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இதுல என்னன்னா 2 வாக்கியம், அதுதான் நமக்கு பாக்கியம். இப்ப இந்த 2 வாக்கியம் என்னன்னா, முதல்ல 3வது வரி. 3வது வரி மலம், அது பிறப்புக்கு காரணம். 4வது வரி பலம், அது பிறப்பு நீங்குவதற்கு துணை செய்யும். இதான் இந்த 2 வாக்கியமே. அதுதான் இந்த 2மே, அதாவது மலம் பலம், இந்த 2மே எதுவாகத்தான் இருக்கிறது அப்படின்னா ஒளியாகத்தான் இருக்கிறது. அப்படிங்கிறது இந்த கார் ஒளி அப்படின்னா அது கருணை அப்படின்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அதை கிருத்திகாவும் இன்னைக்கு அதை தனிப்பெரும் கருணை அப்படின்னு வள்ளலாரோட தொடர்லயே அதை தொடர்ந்தது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த கார் ஒளி அப்படின்னா அது கருணை அப்படிங்கிறது தான். அந்த ஒளி தான் இங்க நின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நின்றது அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, இது 4 வரியிலையும் இருக்கு. இந்த 4 வரியிலையும் நின்றது அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, நின்ற அது அப்படின்னு பிரிக்கிறோம். எப்படி கற்றதனால் ஆய அப்படிங்கிற திருக்குறளுக்கு பொருள் நம்ம அறியணும் அப்படின்னா, உணரணும் அப்படின்னா, கற்ற அதனால் அப்படின்னு பிரிச்சாதான் முழுமையான பொருள் தெரியும். கற்ற அதனால், அந்த இடத்துல அதனால் அப்படின்னா கல்வி அப்படின்னு அர்த்தம். கல்வியை குறிக்கக்கூடிய கற்ற அதனால் அப்படிங்கிறது. படிக்கிறதுக்கு கூட கடவுளோட அருள் இருந்தாதான் படிக்க முடியும், அது மாதிரி. அதனால அப்ப கற்ற அதனால் அப்படிங்கிற மாதிரி நின்ற அது அப்படிங்கிறத நின்ற அது அப்படின்னு பிரிக்கணும். இந்த இடத்துல அது என்பது அருள் சக்தியை குறிக்கும். 4 வரியிலுமே அந்த அது அப்படிங்கிறது அருள் சக்தியை தான் குறிக்கும். முதல்ல 3வது வரியில இருக்கிறது பிறப்புக்கு காரணமானது, ஆணவ மலம். இந்த உசுறு எங்க இருந்தது அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுதுன்னா கேவலத்துல இருந்துதான். இந்த கேவலத்துக்கு முன்னாடி எங்க இருந்தது அப்படின்னு கேட்டா அனாதி கேவலத்துல இருந்துதான். ஆதிக்கு முன்னாடி அன் சேர்த்தீங்கன்னா அனாதி, ஹாப்பிக்கு முன்னாடி அன் சேர்த்தா அன்ஹாப்பின்னு வருது பாருங்க. அது மாதிரி ஏறத்தாழ வடமொழியும் ஆங்கில மொழியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குங்க. அப்ப ஆதி, அதுக்கு முன்னாடி அனாதி. அந்த அனாதி கேவலத்துல உசுறு இருக்கும்போது ஒரே ஒரு மலத்தை பற்றி கொண்டு இருந்தது, அந்த ஆணவ மலத்தை பற்றி கொண்டு இருந்தது. அந்த ஆணவ மலத்தை பற்றி கொண்டு இருந்த காரணத்தினாலே அந்த ஆணவம் நீங்குவதற்காக இறைவன் இந்த உடலை கொடுக்கிறான் அப்படிங்கிறது தான். இது ஔவையார் விநாயக அரகவல்ல பாத்தீங்கன்னா புரியட்டகாயம் புலப்பட காட்டி
அங்க புலப்பட அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான். அதுல ரொம்ப நம்ம இந்த யோகத்தை புரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த லோகத்தை புரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, முதல்ல விநாயகர் அகவல் படிக்கணும். விநாயகர் அகவல்ல இருக்கக்கூடிய தகவலை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஸ்பிரிச்சுவல் இருக்கு பாருங்க, அது முழுக்க முழுக்க புரிஞ்சிடும் நமக்கு. அதனால விநாயகர் அகவலை எல்லாருமே கற்று உணர வேண்டும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். அதிலேயே சொல்லுவாங்க, விண்டெழு மந்திரம் வெளிப்பட காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட காட்டி அப்படின்னுவாங்க. வெளிப்படாம இருக்குது, இதெல்லாம் எனக்கு வெளிப்படுத்து அப்படின்னு விநாயகர்கிட்ட ஔவையார் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, வேண்டிக்கிறாங்க. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனால அந்த புரியட்ட காயம் அப்படிங்கிறத, காயம்னா உடம்பு இல்லைங்களா, அந்த 8 பகுதியை நமக்கு இறைவன் கொடுக்கிறான். இந்த இறைவன் கொடுக்கிறான்ங்கிறது சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட நம்ம இயற்கை அளிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், சொன்னாக்கா அவங்க மறுக்க மாட்டாங்க. அதனால இறைவன் கொடுக்கிறான், புரியட்ட காயம் புலப்பட காட்டின்னு மாதிரி அந்த உடல் வருது. இந்த உடல் வரும்போதுங்க, இந்த உடல் வருவதற்கு முன்னரே மலம் என்பது இருந்தது. அது என்ன மலம் அப்படின்னா அதுதான் ஆணவ மலம் அப்படிங்கிறது. ஒரு மலம் இருக்கா, உடம்பு வந்துருச்சா, இப்ப இந்த உடம்பு, ஆணவம், உசுறு 3 இருக்குதுங்க. ஆணவம் இருக்குது, உசுறு இருக்குது, உடம்பு இருக்கு, 3 இருக்கு. அதனால்தான் 3வது வரியில மலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மலத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூல மலம் ஒக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒளி எப்படி இருக்குன்னா, எப்படி பிறப்புக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த உசுரோட ஆணவம் இருந்ததோ அது போலவே ஒளியும் இருக்கிறது அப்படிங்கிறத திருமூலர் ரொம்ப சிறப்பா நமக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. அதனாலதான் மூல மலம் ஒக்கும். ஒக்கும் அப்படின்னா போலன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஒத்திருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால ஆணவமும் ஒளியும், இந்த ஒளிங்கிறது அறிவு, ஆணவமும் அறிவும் எப்போதும் இந்த உசுரோடு பிறப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே இருந்தது அப்படிங்கிறது. இதுல மறுபடியும் நான் ஒரே ஒரு இடம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப இதுல விந்தியாம்மா படிக்கும்போது விந்து என்பது 35வது தத்துவம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன 35வது தத்துவம்? 36 தத்துவம் அப்படின்னு நம்ம முன்னாடியே பாடல்கள்ல படிச்சிருக்கோம். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5, மொத்தம் சேர்த்தோம்னா 36. அதனாலதான் திருக்குறள்ல 36வது அதிகாரம் பாத்தீங்கன்னா மெய் உணர்தல். அதாவது தயவுடன் என்ன கேக்குறேன்னா, இந்த மெய் உணர்தல்ல ஒரு தடவை படிங்க. மெய் உணர்தல்ல படிச்சு உணர்ந்தோம்னா கண்டிப்பா சைவ சித்தாந்தம் ஒரு 3/4 நமக்கு புரிஞ்சிடும். அந்த மெய் உணர்தல்லே புரிஞ்சிடும். என்ன சொல்லுவாருன்னா, ரொம்ப அருமையான ஒரு திருக்குறள் இருக்குங்க. அதுல நம்ம படிக்கிறோம், படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா சொல்வாரு, கற்று ஈண்டு, ஈண்டுன்னா இந்த உலகில், இங்கு அப்படின்னு அர்த்தம். கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார். இப்ப இந்தியால பிறப்பாங்க, நல்லா படிப்பாங்க, அமெரிக்கால போய் டாலர்ல சம்பளம் வாங்குவாங்க, அதெல்லாம் மெய்ப்பொருளே கிடையாதுங்க, அதெல்லாம் பொய்ப்பொருள். ஆனா கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார். அப்புறம் மற்றி தலைப்படுவர் மற்றி என்று வாரா நெறி, மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு யாரு உணர்றாங்களோ அதுதான் கற்றதனால் ஆய பயன். அதுதாங்க இந்த 4வது வரியில இருக்கு, மற்றி இண்டு வாரா நெறி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் 4வது வரியில பலம், 3வது வரியில மலம், 4வது வரியில பலம். இந்த மலம் நீங்க வேண்டும், ஆணவம் நீங்க வேண்டும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல துணி துவைப்பாங்கல்லங்க,
இப்பெல்லாம் நிறைய சோப்பு அது இது விளம்பரம் வருது, எதெல்லாமே விளம்பரத்தை பார்த்து வாங்குறோம். அந்த காலத்துல துணி துவைப்பாங்க. துணி துவைக்கிறதுக்கு அழுக்கு துணியெல்லாம் எடுத்துட்டு போவாரு துணி துவைக்கிறவரு. எடுத்துட்டு போய் அவர் என்ன பண்ணுவாருன்னா உலர் மண்ணுல துணியை ஊற வைப்பாரு. அப்ப அழுக்க நீக்கிறதுக்கு இன்னொரு அழுக்கு இருக்குது இல்ல, அதே மாதிரிதான் ஆணவம் என்கிற மலத்தை நீக்குவதற்கு 2 மலத்தை கொடுக்கிறார். ஒரு மலம் நீங்க 2 மலத்தை இயற்கை கொடுக்கிறது, இறைவன் கொடுக்கிறான். அதுதான் மாயை கண்மம் அப்படிங்கிறது. ஆனா 5 இருக்கும். ஆணவம் 1, மாயை 2, கண்மம் 3, துரோதாயி 4, மாயையம் 5. இந்த 5 3 ஆகி 3 ஒன்னாகி இந்த 1 நீங்கிடுச்சுன்னா நமக்கு பிறப்பு கிடையாது அப்படிங்கிறது. நீங்குவதற்கு எது தேவை எப்படி என்றால் ஆன்ம அறிவு என்கின்ற ஒளி தேவை அப்படிங்கிறது. இந்த ஒளி இனிமேல் தான் நீ பெறணுங்கிறது கிடையாது, ஏற்கனவே இருக்கிறது. எல்லா உலகங்களிலும் இருக்கிறது, எல்லா உடல்களிலும் இருக்கிறது, எல்லா உயிரிலும் இருக்கிறது. ஆனா நம்ம ஒன்னே ஒண்ணு பண்ணாம இருக்கிறோம், நம்ம உணராமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது தாங்க. அதை உணர்ந்தால் கண்டிப்பா நமக்கு இந்த பிறவி என்பது நீங்கும். பிறவி நீங்கும் போது நமக்கு அந்த 5 மலங்களும் இருக்காது. அப்ப நம்ம உசுறு, நம்ம ஆன்மா எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவகதியில இருக்கும் அப்படிங்கிறது தான். அது சிவ சிவ என்ன சிவகதி தானே அப்படின்னு ஒரு திருமந்திரத்தோட நிறைவான வரியா இருக்கும். அதனால 3வது வரியில மலம் இருக்கிறது, 4வது வரியில பலம் இருக்கிறது, 3வது வரியில மலம் நீங்க வேண்டும், 4வது வரியில பலம் ஓங்க வேண்டும். அந்த பலம் என்பது அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது. அதை நம்ம உணர்ந்தால் கண்டிப்பா நமக்கு இந்த பிறப்பு அப்படிங்கிறது நீங்கும். பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருக்குறள்ல 36வது அதிகாரத்துல மெய் உணர்வுல சொல்லியிருக்காங்க. இதை நம்ம படிச்சு இது மாதிரி இந்த திருமந்திரத்தை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அகவலோட இம்பார்ட்டன்ஸ், மெய்யுணர்தலோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா சொன்னீங்க. அது மலம் பலம் ரொம்ப இவ்வளவு ஒரு வார்த்தையில கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. தீனதயாளன் ஐயா, இன்னும் கேள்விகள் இருக்குதுங்களா? விளக்கம் போதுங்களா, இல்ல ஏதாவது இன்னும் ஐயாவை கேட்கணுங்களா? ஏதாவது சொல்றதுக்கு இருக்குங்களாங்க ஐயா? சிவ சிவ அனைவருக்கும் நன்றிகள் ஐயா, வணக்கம். நல்ல சிறப்பான ஐயா பிரணவ் ஐயா எனக்கு விளக்கம் அளித்தாரு. இறைவன் மனித ரூபத்தில் தான் அருளாட்சி நடத்துறான்றத இப்போதை நான் உணர்றேன். அதை ரொம்ப சிறப்பாக இந்த விளக்கத்தை மலத்தை பற்றி விளக்கம் சொன்னீங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. அதை நோக்கி தான் பயணப்பட்டுருக்கேன். அது இப்பிறவையோ எப்பிறவையோ இறைவன் அருள் குரு அருளும் கிடைக்க பெறணும் வேண்டிக்கிறேன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குங்களா? ஐயா, ஒரே ஒரு கேள்வி ஐயா, அர்த்தநாரி ஐயாட்ட. நீங்க கேவலம் அனாதி கேவலம்னு சொன்னீங்க இல்லையா, அது எது முன்னாடி அனாதி கேவலத்துல இருந்துதான் கேவலம் வந்ததுன்னு சொல்றீங்களா? அனாதி கேவலத்துக்கு பிறகுதான் கேவலம் வரும். கேவலத்தால் தான் உசுறு ஆணவத்தை பற்றும், ஆணவத்தை உசுறு போய் பற்றும். அனாதி கேவலத்துல உசுறு ஒண்ணுமே இருக்காது, அப்படியே இருக்கும். அப்புறம் கேவலத்துல பற்றும். ஆணவத்தை பற்றின பிறகு நமக்கு சகலர் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் வரும். சகலரா இருக்கும்போது அதுக்கப்புறம் விஞ்ஞானகலர், அப்புறம் பிரளயாகலர், அதுக்கப்புறம் சுத்த நிலை, அப்புறம் சிவநிலை, சிவகதி அப்படி வரும். ஆனா நமக்கு சைவ சித்தாந்தத்துல
சகலர் சுத்தம் அது வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் சன்மார்க்கத்துக்கு போனாதான் அதுக்கப்புறம் சிவநிலை, சிவகதி அதெல்லாம் வரும். ஆனா இப்ப இந்த சிவகதிங்கிறது சைவத்திலேயே இருக்குது. ஆனா எத்தனை ஸ்டெப் தாண்டி போகணும் அப்படிங்கிறது சைவ சித்தாந்தத்துல இது வரைக்கும் நான் படிக்கல. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. நிறைய விஷயங்கள் இருக்குங்கய்யா உங்கள்கிட்ட. அதை பத்திலாம் ஒன்றும் தெரியறது இல்லை எங்களுக்கு. நன்றிங்கய்யா. நீங்க எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்கீங்க. வர்றதுக்கு ரொம்ப நன்றி. அப்படியெல்லாம் இல்லை கௌரியம்மா. எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நான் படிச்சது மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுதான் இந்த இடமே தவிர மறுபடி நான் ஒன்றும் வழிகாட்டி கிடையாது. இந்த பாட்டே நேற்று ராத்திரி 9 மணிக்கு வித்யாம்மா படித்தாங்க. அது மாதிரி எல்லாரும் வழிகாட்டுறாங்க, நான் பின்பற்றிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதனால நான் படித்தது மறக்காமல் இருக்கணும்ல, எங்கேயாவது சொல்லணுமே. அதனால நம்ம வீட்டில் யார்ட்டையும் சொல்ல முடியாது. யார்ட்டையாவது சொன்னால் அறுக்காதன்னுவாங்க. அது மாதிரி இப்போ நான் நேற்று வரல, லயன் ஃபோன் பண்ணி ஏன் வரலன்னு கேட்டார். அது மாதிரி ஒரு விஷயம். அதனால் எனக்கு நான் படித்தது மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு இடமா அது இருக்குது. அதுதான் நான் நன்றியோட சொல்லிக்கிறேன். நன்றி. நன்றிங்கய்யா, ரொம்ப அருமையா. நன்றி. தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தளம் நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி.